ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடை தோசை அதுதான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமும் கூட. பசங்களுக்கு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து சமைச்சு கொடுக்கலாம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன ரவை 1 கப்பு, அவல் 1 கப்பு, பூண்டு 4 பல், 1 கப்பு சாதம் சேர்த்திக்கலாம். தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1, கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய், தேவைக்கு உப்பு, தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய், கொத்தமல்லி தழை, பீன்ஸு, துருவி எடுத்துருக்கிற கோஸ், கேபேஜ், துருவின உருளைக்கிழங்கு. எங்கிட்ட கேரட் இல்லை, உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் கேரட்டும் சேர்த்திக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் இதிலே சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக சோட்டா மாவு, இட்லி சோடா, அப்போ சோடா சொல்லுவாங்க, இட்லி சோடா. கொஞ்சமாக தண்ணி, நான் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிட்டேன். இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தவா சூடு ஏறினோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்திக்கலாம். நல்லா இப்படி தட்டிக்கலாம். அடுப்பு கை கொஞ்சம் சூடு தாங்காது, அதனால ஸ்பூனில் இது நிற்கிறேன். நம்ம தட்டிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் போல் மூடி விட்டு வேக வைக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு. திருப்பி போட்டு இன்னொரு புறம் வேக வச்சிடலாம். ரெண்டு புறமும் நல்லா திருப்பிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்மளுடைய அடை ரெடி ஆயிருச்சு. நான் தொட்டுக்க எதுவுமே இல்லை, அப்படியே சாப்பிட போகிறேன். ரொம்ப சுவையானது. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.